Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 3.1 5th sum word problem currency sum பார்க்க போகிறோம். ஓகேயா? குட். என்னென்ன ருபீஸ் காயின்ஸ் கரன்சி கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. அதை எடுத்துக்கிறேன், நேம் பண்ணிக்கிறேன். ஓகேயா? 5th sum மறந்துடாத, நேம் பண்ணிக்கிறோம். 5th sum. குட். ஓகேயா? ரைட். அப்போ எக்ஸுன்றது 5 ருபீஸ் காயினு, ஒய்ன்றது 10 ருபீஸ் காயின். சாரிடா தம்பி, காயின்ஸ் கிடையாது, கரன்சிடா. சொல்லு ஒழுங்கா தம்பி, ரீட் பண்ணி கொஸ்டினை. ஏன்னா இதில் கொஸ்டின் பேஸ்ட் பண்ணல, பென்ட்ரைவ் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, கரன்சின்னு மாற்றிட்டேன். அதனால உனக்கு கொஸ்டின் ரீட் பண்ண சொல்கிறேன் தம்பி. கரெக்டாக வாசிங்கடா தம்பிலா. சரி, முதல்ல வந்து நோட்டுகளின் எண்ணிக்கை பீசஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12 பீசஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது வேல்யூன்றது வேறு, நம்பர் ஆஃப் நோட்டுன்றது வேறு. இப்போ 100 நோட்டு 2 நோட்டு இருக்குன்னு வச்சுக்குவேன், 2 நோட்டு தான் எண்ணிக்கை. ஆனால் அதோட வேல்யூன்றது 200 ருபீஸ். அப்போ வேல்யூ அதிகமாக மாறுது பாரு. அது மாதிரி இப்போ வேல்யூக்கு தனியாக கொடுத்துருப்பான். வேல்யூ கொடுக்கையில் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 5x 10y 20z அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி எழுதுனா தான் வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா சொல்கிறது? இது வந்து பீஸ் 12 பீஸ் அப்படின்னு அர்த்தம், நோட்டோட எண்ணிக்கை. இப்போ வேல்யூ எழுதுகிறேன். வேல்யூ எழுதையில் இந்த 105 அப்போ என்னமோ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா சொல்கிறது? கொடுத்துருக்கு. அதை நான் எழுதிட்டேன். செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பீசஸ் நோட் வந்து எழுதிட்டான். ரெண்டாவது வேல்யூ எழுதியாச்சு. மூணாவது என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம என்னது சால்வ் பண்ண முடியும். மூணுமே கிவன் தான். சரிங்களா? அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கு. என்ன இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கு? எக்ஸோட இதையும் ஒய்யோட இதையும். 10x + 5y. சரிங்களா? ப்ளஸ் 20z தான், அது அப்படி தான் இருக்கும். அப்போ எவ்வளோ கூடுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதிகரிக்குதுன்னு. சரியா சொல்கிறது? 25 போட்டிருக்கேன், 20 அதிகரிக்குது. சரிங்களா? 20 சேர்த்துட்டேன், 25. இது ரிவர்ஸ்டான இன்டர்சேஞ்ச் ஆகிறனால இப்படி கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எப்பயும் போல் சால்வ் பண்ணுவோம். உன்னுடைய விருப்பம் எது ரெண்டையும் சால்வ் பண்ணுறோமோ, எது ரெண்டு வேரியபிள் இதை அடிக்கிறியோ அதே மாதிரி அடுத்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். மாற்றி மாற்றி அடிக்கக்கூடாது. 2 இருக்குது. 2 எது மினிமைஸ் பண்ணலாமான்னு பாரு. 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். சரியா சொல்கிறது? சிறுசாக்கன்னு ஆக்கிக்கலாம், இல்லை அப்படியே எடுத்துக்கினா எடுத்துக்க. இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். அப்படியே நான் அடிச்சிட்டேன் இசட்டை. செகண்ட் டைம் தேர்டை எடுத்து செய்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னும் யூஸ் பண்ணலை, ஆனால் இசட்டை கேன்சல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பாரு. அதே மாதிரி இசட்டை தான் கேன்சல் பண்ணணும். எந்த சரியா சொல்கிறது? அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக. இந்த இதை வந்து நான் டிவைடட் பை 5 -5 போட்டு ஒரு சின்ன ஸ்மால் ஈக்குவேஷனை எடுத்துட்டேன். சரி, இருந்துட்டு போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு பாரு. ஒன்றாவது ஈக்குவேஷனை 20ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை அதையும் சால்வ் பண்ணுவோம். 20x 20y 20z ஈக்குவல் டு 240 அப்படின்னு வரும். சரியா? அதை நேம் பண்ணிக்க ஏதாவது ஒன்று. 5ன்னு செகண்டை எழுதிக்க கீழே. 5x + 10y + 20z ஈக்குவல் டு 105. ரெண்டையும் சைனை சேஞ்ச் பண்ணி அடிச்சு விடு. இசட்டை அடிச்சிட்டோம்னா என்ன பாரு, 15x + 10y ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு பாரு. 135 கிடைக்கிது. சரி, இப்போ வந்து 4த்தையும் 6த்தையும் கேன்சல் பண்ண போகிறேன். இது எதுவும் மினிமைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம்டா தம்பி. இது எதுவும் மினிமைஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ. சரியா? எதை இந்த 6th ஈக்குவேஷனை 10 எதை 6th ஈக்குவேஷன். சரி, 4th ஈக்குவேஷன் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒய் அடித்து கேன்சல் பண்ணி விட்டுறேன். 40. சரி, ஒய்யை கேன்சல் பண்ணி விட்டேன். எதுவும் நான் மினிமைஸ் பண்ணலை, அப்படியே வச்சு செஞ்சுட்டேன். ரைட். எதுக்கு ஒரு மாதிரியா தெரியுமில்ல உனக்கு? சேஞ்ச் பண்ணல சைனை, அப்படியே வச்சு அடிச்சிடலாம். அப்போ 25xன்னு வந்துடும் ஈக்குவல் டு. சரிங்களா? 5 7 120. அப்போ என்ன வந்துடும்னு பார்த்துக்க. என்ன வந்துடும்? 4 டைம்ஸ் 100 8 டைம்ஸ் 200 அப்படின்னா என்ன வந்துடும்? 7 டைம்ஸ் வரும். ஓகே, ரைட். இந்த கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளோதான். அடிக்கிற போதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி போட்டேன். அடிச்சுன்னா அடிச்சு போட்டுக்க. இப்போ ஏதாவது ஒரு ரிவர்ஸில் போ. 4th போடு, இல்லை 6th போடு, உன்னுடைய விருப்பம். 7ன்னு 4th போட்டிருக்கேன். 7 அங்கிட்டு கொண்டு போ. 4 - 7. அப்போ -y = -3. கேன்சல் பண்ணால் y = 3. எக்ஸ் கிடச்சிச்சு, ஒய் கிடச்சிருச்சு.
என்ன ரைட். அடுத்து மேலே கொண்டு போகலாம். நம்பர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் Z = 12 இருக்குல்ல, அதில் கொண்டு போட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ 10 Z = 12 - 10, அப்போ Z = 2. சரிங்களா? இதுதான் நம்பர் ஆஃப் இது கரன்சி. எக்ஸில் எத்தனை கரன்சி இருக்குது, ஒயில் எத்தனை கரன்சி இருக்குது, இசட்டில் கரன்சி. வேல்யூன்றது வேறு. எக்ஸுன்றது எத்தனை ரூபா கரன்சி அப்படின்றது நீ மேலே பார்த்துருப்பில்ல, 5 ருபீஸு. ஒய்ன்றது 10 ருபீஸு. இசட்டுன்றது என்னது பார்த்துக்க, மேலே எழுதியிருப்பீங்கல்ல. இது மொத்தம் நம்பர் ஆஃப் இது வந்து இந்த கரன்சி டோட்டல் பண்ணி பார்த்தாச்சு. நம்பர் ஆஃப் கரன்சி 12 வந்துருச்சு பாரு. 7 3 10 12. ஆனால் வேல்யூன்றது வேறு. சரியா சொல்கிறது? வேல்யூன்றது வேறு. அந்த எழுதி காட்டுறேன்ல, அதை பார்த்துக்கோ. 105 வருதான்னு பார்க்குறேன், செக் பண்ணுறேன் சும்மா. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைடா தம்பி. XYZ கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். எக்ஸுன்றது என்ன எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பாரு, கரன்சி. அடுத்து ஒய், அடுத்து இசட்டு. அந்த இடத்துல வேல்யூ அதை எடுத்து தான் செய்யணும். எக்ஸுன்றது 2 ரூபா கரன்சி. சரியா? ஒய்ன்றது 5 ருபீஸா பாரு ஒழுங்கா. ஒன்று 5 ருபீஸு, ஒன்று 10 ருபீஸு, ஒன்று 20 ருபீஸு. ரைட்டு. ஒன்று 5 ருபீஸ் எக்ஸு, 10 ருபீஸ் ஒய் கரன்சி. 20 ருபீஸ் வந்து இது. எக்ஸ் முன்னாடியே எழுதிட்டேன், நம்பர் ஆஃப் எண்ணிக்கை எழுதிட்டேன். உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், வேல்யூ கிடச்சிருச்சு. 75 30 105. குட். ஓகே, தேங்க்யூ.